ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பேரண்ட்லாம் நல்லா இருக்காங்களா? இப்போ அதிகமாக நீட்டில் மார்க் எடுத்தவங்க பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட் சீட் கிடச்சி போயிடுவாங்க. நம்ம கம்மியாக மார்க் எடுத்துட்டுமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது 400லேருந்து 450, 480 அதுமாரி எடுத்தவங்களாம் ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு வந்து உங்களுக்கு சப்போஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்கிறதுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டில் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதில் 5 மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போ நமக்கு வந்து டோட்டலாக 3000 சீட்டுக்கு மேலே நமக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இருக்குது. சரியா? இந்த காலேஜ்லலாம் மெடிக்கல் காலேஜில் இது எல்லாமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எல்லா கவர்மெண்ட் சீட்டுமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுக்குறது கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டால் மட்டுமே தான் நிரப்பப்படும். சரியா? அதனால் நமக்கு கவலைப்படாதீங்க. நம்ம இதில் ஒரு சீட்டு வாங்கிடலாம் நீங்கள். சரியா? அதாவது ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் கட்டி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீட்டை வாங்க முடியும், உங்கள்கிட்ட இந்த தகுதியான மதிப்பெண் இருந்ததுன்னா. சரியா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான காலேஜ் இருக்குது நமக்கு. மைனாரிட்டி காலேஜ், நான் மைனாரிட்டி காலேஜ் அப்படின்ட்டு 2 விதமான காலேஜ் இருக்குது. இந்த நான் மைனாரிட்டி காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 65% வந்து கவர்மெண்ட் சீட்டு கொடுத்தாகணும். மீதி இருக்கிற 35% தான் அந்த காலேஜ் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கொடுப்பாங்க. அதோட என்ஆர்ஐ இன்க்ளூட் ஆகிடும். அதேமாதிரி மைனாரிட்டி காலேஜ் பார்த்திங்கன்னா 50% கவர்மெண்ட் சீட்டு மைனாரிட்டி காலேஜில் நமக்கு கொடுத்தே ஆகணும். இது எல்லாமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டால் மட்டுமே ஃபில் பண்ணப்படணும். சரியா? அடுத்தது வந்து மீதி இருக்கிற 50% மட்டும்தான் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுப்பாங்க. அடுத்தது என்ஆர்ஐயும் அதிலே சேர்ந்துக்கும். சரியா? இப்போ உங்களோட மார்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 400லேருந்து 500க்குள்ளே இருந்தது அப்படின்னா கேட்டகரி வைஸாக எப்படி நமக்கு காலேஜில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்னென்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத சும்மா சொல்கிறேன். இதை விட கம்மியான கட் ஆஃபும் இருக்கும். சரியா? நான் வந்து இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ மாதா மெடிக்கல் காலேஜுக்கு கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை விட கம்மியாக கட் ஆஃப் இருக்கிற காலேஜும் இருக்குது நான் சொல்லுவேன். சரியா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ மாதா மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரிக்கு 498லேருந்து 505 இருந்ததுன்னா அந்த காலேஜ் கிடச்சிடும். அடுத்து பிசி கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 481லேருந்து 492 வரைக்கும் இருந்ததுன்னா அந்த காலேஜ் கிடைக்கும். சரியா? அடுத்து பிசிஎம்க்கு 482லேருந்து 493 இருந்தால் கிடச்சிடும். அடுத்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு 478லேருந்து 482 இருந்தால் கிடைக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு 421லேருந்து 432க்குள்ளே இருந்ததுன்னா கிடச்சிடும். எஸ்சிஏ கேட்டகரிக்கு 375லேருந்து 380 இருந்தாவே கிடச்சிடும். எஸ்டிக்கு 390லேருந்து 400க்குள்ளே இருந்தால் கிடச்சிடும். சரியா? இது எல்லாமே ப்ரைவேட் காலேஜில் சேர்கிறதுக்கான கட் ஆஃப். ப்ரைவேட் காலேஜ்னால் இந்த காலேஜில் கொஞ்சம் ஹையாக இருக்குது. வேறு காலேஜ் வந்து இதை விட பிலோ மார்க்ஸ்லேயும் காலேஜ் கிடைக்க சான்ஸ் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் சொல்கிறேன். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்திங்கன்னா 13.5 lakhs. இது வந்து ஒரு இயருக்கு ஃபுல்லாக டோட்டலாகவே ஒரு இயர் ஃபுல்லாகவே இதான் ஃபீஸு. சரியா? மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்திங்கன்னா 24.15 lakhs. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 சீட் இருக்குது. ஓகே, 250 சீட் இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு காலேஜ் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்திங்கன்னா 13.5 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 24.15 lakhs. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் இதுலேயுமே 250 சீட் இருக்குது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்திங்கன்னா 13.85 lakhs. 13.85 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்திங்கன்னா 24.75 lakhs. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு 250 தான். இதுலேயுமே 250 சீட் இருக்குது. சரியா? அடுத்து தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். இதில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்திங்கன்னா 14.5 lakhs. மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸு 25.4 lakhs. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் பார்த்திங்கன்னா 250 சீட்டு தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ்லேயுமே இருக்குது. சரியா? இதே மாதிரி நீங்கள் எந்த காலேஜ் விருப்பமோ அந்த காலேஜில் சேர்ந்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எதுக்குமே போடணும். கவுன்சிலிங் அடுத்தது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பாருங்கள்.
அதில் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 11.5 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸு 22.4 lakhs, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 100 தான் இதில் இருக்குது. இது வந்து இது நிறைய இப்போ தான் ரீசெண்டாக தொடங்கின காலேஜ், நான் ரொம்ப வருஷம் ஆகலை, பழமையான காலேஜ் கிடையாது, கொஞ்சம் புது காலேஜ் தான் இது. சரியா? அடுத்தது வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் வந்து மற்ற காலேஜ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததை விட இதில் கம்மியாக தான் இருக்கு இல்லையா. அடுத்தது தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ் பாருங்கள். கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 12.5 lakhs, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 22.9 lakhs. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் வந்து 100 சீட் தான் இது இந்த தக்ஷஷீலாவிலையும் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு இந்த காலேஜ்லாம் என்னென்ன காலேஜ் வேணும், அதோடைய ஃபீஸ் என்ன அப்படின்னு டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபீஸை பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க்யூ.